வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் இந்த மாதம் முழுவதும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா சேமிக்கிறதுக்கு இடம் உண்டு. தீர்த்த தலையாத்திரை ஒன்று சித்திக்கும் யோகமும் உள்ளதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அது வெளிநாட்டு நிறுவனமாகவும் இருக்கக்கூடும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் நிச்சயமாகும். கல்வி முடிந்து வீட்டில் இருக்கும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை நியமன உத்தரவு கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகம் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துளாராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்துள்ளது. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் முயற்சிக்கலாம், வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவர் குடும்பத்துடன் வருகை தருவது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற தருணம் இதுவே. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. வங்கி உதவியும் சலுகைகளும் எளிதில் கிடைக்கும். ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளது. புதிய விற்பனை கிளைகள் திறக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றுடன் கூட்டு விற்பனை செய்யறதுக்கு ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். இதன் மூலம் மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு ஏற்ற தருணம் இது. கலைத்துறையினர் அடுத்தது பார்க்கும்பொழுது சுக்கிரனின் ஆதிக்கத்தில் தான் உள்ளது கலைத்துறை. அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால கலைத்துறையினருக்கு மிகவும் உதவிகரமான காலகட்டமாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். தசாபுத்திகள் சாதகமாக அமைந்திருப்பின் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். இதன் காரணமாக வருமானம் அதிகரிக்கும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருப்பதையும் செவ்வாயின் நிலை எடுத்துக்காட்டுது. தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மற்றும் நடிகைகள், டைரக்டர்கள், சினிமா பட விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கும் லாபகரமான காலகட்டம் இது. தோண்டு போன உள்ளத்திற்கு புத்துயிர் அளிக்கும் காலகட்டமாக மலர்ந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை எடுத்துக்காட்டுறதுக்கும் நிர்ணயிக்கிறதுக்கும் சுக்கிரனை. அத்தகைய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. மாணவ மாணவியர் வித்யாகாரகனான புதன் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். இந்த மாதம் முழுவதும் மாணவ மாணவியர் பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்த முயலும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று திகழ்வாங்க. பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் ஆவார். இவ்விருவர்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். தற்போது நடைபெறும் தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா புதிய கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம், பசுக்கள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பெண்மணிகள், குறிப்பாக பெண்மணிகளுக்கு யோக படங்களை அளிக்கக்கூடிய மாதமாகும் இந்த வைகாசி மாதம். மனம் போல மாங்கல்யம் என்பார்களே பெரியோர்கள், அதற்கேற்றாற் போல பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான காலகட்டம் இது. கட்டி காத்து வந்துள்ள ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள் ஆகியவை நிறைவேறும். அறிவுரை: பணவரவு அதிகமாக இருக்கிறதே என்கிறதுக்காக செலவழித்து விடாதீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கென்று சேமித்து வைத்து கொள்ளுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது
தினமும் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் படித்து வந்தாலே போதும். அதி அற்புத பலன்களை பெறப்போவது உறுதி. அனுகூலமான தினங்கள் வைகாசி 1, 5 7, 11 14, 18 21, 25 27. சந்திராஷ்டம தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி 2 இரவு முதல் 4 பின்னிரவு வரை, மீண்டும் 30 காலை முதல் 31 வரை.